5:30 மணிக்கு அடித்த அலாரத்தை எழுந்து நிறுத்தினாள் காயத்ரி. காயத்ரி பிஎஸ்சி கடைசி வருஷம் படிக்கிறாள். இன்றைக்கி அவளுக்கு லாஸ்ட்டு எக்ஸாம். முகம் கழுவி ப்ரஷ் பண்ணிட்டு வந்தவ கிச்சனுக்கு போனான். அங்கே பாத்திரம் கழுவிட்டு இருந்தா கஸ்தூரி. குட் மார்னிங்மா, எழுந்துட்டியா? ராத்திரி ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிச்சுட்டு இருந்த, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தானே? இல்லைம்மா, இன்றைக்கி லாஸ்ட்டு எக்ஸாம், அதை முடிச்சிட்டா நாளையிலேருந்து ஃப்ரீம்மா. சரி, நீ போய் படிடா, நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். ராகவனும் எழுந்து வந்தார். கஸ்தூரி, காஃபி தானே, இதை எடுத்துகிட்டு வரேங்க. காஃபி கலந்தவள் ராகவனுக்கும் காயத்ரிக்கும் கொடுத்துவிட்டு அவளும் குடித்து கொண்டே சமையல் வேலையை கவனித்தாள். ராகவன் கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசர். அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் மைதிலி. அவருக்கும் மைதிலிக்கும் பிறந்த பொண்ணு தான் காயத்ரிக்கு 10 வயசு இருக்கும்போது மைதிலி விஷக்காய்ச்சலில் இறந்துட்டாள். 2ஆவதாக வந்தவ தான் கஸ்தூரி. ராகவன் முதல்ல ரொம்பவே பயந்தார். காயத்ரிக்கும் கஸ்தூரிக்கும் எப்படி ஒத்து போகும்னு அவருக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அவர் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. கஸ்தூரி காயத்ரியை தன் சொந்த பொண்ணு மாதிரியே நடத்த ஆரம்பித்தா. எல்லாருமே சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும், அதன் பிறகு எல்லாமே மாறிடும்னு. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அப்படி எதுவும் நடக்கலை. பிரீத்தி பிறந்த பிறகும் காயத்ரியும் கஸ்தூரியும் எப்பவும் போல தான் இருந்தாங்க. ராகவன் கடவுளுக்கு நன்றி சொன்னார். ராகவன் ஃபேமிலி ஒரு பக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசர், கஸ்தூரி ஹவுஸ் ஒய்ஃப். பெரிய பொண்ணு பிஎஸ்சி, சின்ன பொண்ணு 5ஆவது படிக்கிறா. இருக்கிறது அவங்களோட சொந்த வீடு தான். காயத்ரி காலேஜுக்கு கிளம்பும்போது சரியாக தியா வந்தா. தியாவோட அம்மா, அப்பா, தங்கச்சி, பாட்டி எல்லாருமே கோயம்புத்தூரில் இருக்காங்க. இங்கே அத்தை வீட்டில் தங்கி தியா படிச்சுக்கிட்டு இருந்தா. வா தியா, சாப்பிடு. இல்லை ஆண்டி, இப்போ தான் சாப்பிட்டேன். சரி, காஃபியாவது குடிக்கிறியா? வேணாம் ஆண்டி, காலையிலே குடிச்சிட்டேன். அவன் கார்மெண்ட்ஸ்க்கு கிளம்ப தியாவும் காயத்ரியும் காலேஜுக்கு கிளம்பினார்கள். உள்ளே வந்த கஸ்தூரி உள்ளே தூங்கிட்டு இருந்த சின்ன மகளை தட்டி எழுப்பினான். மணி என்ன ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க? என்னம்மா, ஸ்கூல் தான் முடிஞ்சு போச்சு இல்லை, தூங்குனா என்ன என்று அழுது கொண்டே எழுந்தாள் பிரீத்தி. எழுந்து முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு இந்த காஃபியை குடி என்று அவளை எழுப்பி விட்டு கிச்சனுக்குள் போய் புகுந்து கொண்டாள் கஸ்தூரி. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த காயத்ரி கிட்ட எப்படி எழுதின என்றாள் தியா. நல்லா எழுதியிருக்கேன். நீ எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்க. சரி, கிளம்பலாமா என்றாள் காயத்ரி. ஏய், இன்னைக்கு லாஸ்ட்டு எக்ஸாம் டி, இன்னைக்கு கூட சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிற? இல்லை தியா, எதுவுமே சொல்லாமல் வந்துட்டேன். ஆண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே சொன்னாலும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்குள்ளே எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. தியேட்டர் போகலாம், பீச் போகலாம், இல்லை ஹோட்டல் போகலாம் என்று ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க. ஒரு மனசாக எல்லோரும் தியேட்டர்னு முடிவு பண்ணாங்க. மொத்தம் 25 பேர். எல்லாருக்கிட்டையும் கேஷ் கலெக்ட் பண்ணி டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் வாங்க பாய்ஸ் எல்லாம் போனாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது பக்கத்தில் ஒரு கார் வந்து நின்றுச்சு. அதுலேருந்து 6 அடி உயரத்தில் ஒரு ஆணும் 5 அடி உயரத்தில் ஒரு பொண்ணும் இறங்கினாங்க. அந்த பொண்ணோட ட்ரெஸ் பார்க்கவே முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பையனோட இடுப்பில் கை போட்டுட்டு இருந்தா. அவனும் அவன் மேலே தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டுக்கிட்டு இருந்தான். யாரை பற்றியும் கவலைப்படாமல் 2 பேரும் காரில் இருந்து இறங்கி உள்ளே போனாங்க. அவனை பார்த்த உடனே மேனேஜர் ஓடி வந்து கதவை திறந்து விட்டார். காயத்ரியும் தியாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. சரி, சினிமாவுக்கு டைம் ஆகுது, வாங்க போகலாம் என்று எல்லோரும் சினிமா பார்க்க உள்ளே போயிட்டாங்க. ஏதோ நினைத்தவளாக காயத்ரி திரும்பி பார்க்க அந்த பொண்ணும் பையனும் மட்டும்தான் பால்கனியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. மற்ற சீட்டெல்லாம் காலியாக இருந்துச்சு. பால்கனியில் உட்காந்துட்டு இருந்த அந்த பொண்ணும் பையனும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் ரேஞ்சுக்கு நடந்துக்கிட்டாங்க. அருவருப்பாக முகம் சுழிச்சு காயத்ரி அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்ப கூட இல்லை. உட்காந்து இன்ட்ரெஸ்டாக படம் பார்த்துக்கிட்டு இருந்தா. அன்று வெள்ளிக்கிழமை. கோயிலுக்கு போகலாமா காயத்ரி என்றாள் தியா. அம்மா, நீங்களும் வரீங்களா? இல்லைடா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. பிரீத்தியை கூப்பிட நான் கார்ட்டூன் பார்க்க போகிறேன். காயத்ரியும் தியாவும் மட்டும் கோயிலுக்கு போனாங்க. நடந்து போகிற தூரம்தான். 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போனாங்க.
அன்னைக்கு தியேட்டரில் பார்த்த அதே கார் அதே ஆள், ஒன்று மட்டும் வேறு. கோயிலுக்கு பக்கத்துலேயே வண்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. கார் ஜன்னல் கதவை திறந்துருந்துச்சு. அந்த பொண்ணும் பையனும் லிப்லாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தியா தான் முதல்ல பார்த்தா. காயத்ரி கிட்ட, அங்கே பாரு, கோயில் பக்கத்துலேயே என்ன அநியாயம் பண்ணுறாங்க, இவங்களையெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு செருப்பால் அடிக்கணும் என்றார். ஏய், எதுக்கு இப்படி பேசுகிற, நமக்கு எதுக்கு வீண் வம்பு, ஓ என்று அவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் தியா சொன்னது உள்ளே இருந்த அவன் காதில் தெளிவாக கேட்டது. மட்டென காரில் இருந்து கீழே இறங்கினான். தியா முன்னாடி போன காயத்ரியை தான் அவன் பார்த்தான். தியா சொன்னதை காயத்ரி சொன்னதான் நினச்சிக்கிட்டான். என்னாச்சு டாலி என்றாள் அந்த பெண். அழகாக இருந்தாலே திமிர் அதிகமாக இருக்குமோ என்றான் ஆத்திரமாக. யாரை சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீ இறங்கி போ, நான் அப்புறம் வரேன். அவன் கோபமாக இருப்பதை தெரிந்து கொண்ட அவள் உடனடியாக ஒரு கேப் புக் பண்ணி போயிட்டா. காரை திருப்பி எதிர்ப்பக்கம் நிறுத்திவிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். 1 மணி நேரம் கழித்து தியாவும் காயத்ரியும் வெளியே வந்தாங்க. மெதுவாக அவங்க பின்னாடியே போனவன் வீட்டை கண்டுபிடிச்சிட்டான். 1.5 மாதம் ஆச்சு. காயத்ரிக்கு இன்னைக்கு ரிசல்ட்டு. காயத்ரியும் தியாவும் காலேஜுக்கு கிளம்புனாங்க. தியா ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் காயத்ரி டிஸ்டிங்ஷன்லேயும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரியாக அங்கே மகேஷ் வந்தான். ஹாய் தியா. ஹாய் காயத்ரி. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன ரிசல்ட் என்ன வந்துடுச்சு போல், அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? எம்எஸ்சி சேரலாம்னு இருக்கோம் சார். எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், இந்த சார் எல்லாம் வேணாம், மகேஷ்னு கூப்பிடுங்கன்னு. இருவரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்க, சரிங்க சார் என்றாள் தியா. மறுபடியும் சார் தானா? சரிடா மகேஷ் என்றாள் தியா. என்னது? உடனே அவன் சிரிக்கவும், வாலு என்று அங்கிருந்து போய்விட்டான் மகேஷ். மகேஷோட அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான். அவரும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். மகேஷ்க்கு சென்னை, பெங்களூர் 2 இடத்துலையும் கம்பெனி. அவனோட அப்பா போன பிறகு அவன் தான் 2 கம்பெனியையும் பார்த்துக்கிறான். மகேஷ் ஃபைனல் இயர் எம்சிஏ படிக்கும்போது காயத்ரியும் தியாவும் அந்த காலேஜில் வந்து சேர்ந்தாங்க. ஒரு நாள் நல்ல மழை. தியா காயத்ரி 2 பேரும் மழையில் மாட்டிக்கிட்டாங்க. வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் பரிதவிச்சு நின்னப்போ மகேஷ் தன்னுடைய காரில் அவங்கள கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணான். அதிலிருந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாச்சு. மகேஷ்க்கு பார்த்த முதல் பார்வையிலேயே காயத்ரியை ரொம்ப பிடிச்சி போச்சு. காயத்ரியோட அழகு, அன்பான குணம், பழகிற விதம், இது எல்லாம் பார்த்த மகேஷ் எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான். அவளை ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பித்தான். எம்சிஏ முடிச்சுட்டு அப்பாவோட பிஸ்னஸ் கவனிக்க ஆரம்பித்த பிறகும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு மாதத்துக்கு ஒரு தடவையாவது காலேஜ் வந்து காயத்ரியை பார்த்துட்டு போயிடுவான். அவன் காயத்ரியை உயிருக்குயிராக நேசிக்கிற விஷயம் தியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் காயத்ரிக்கு அதை புரிஞ்சிக்க தெரியல. மகேஷ் போன பிறகு தியா காயத்ரியிடம், ஏய் காயு, கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு போகலாமா என்றார். சரி. மரத்தடியில் உட்கார்ந்த பிறகு, காயு, நான் உன்னை கேட்டால் நீ கோவிச்சிக்க மாட்டியே. நான் ஏண்டி கோவிச்சிக்க போகிறேன், சொல்லு. நீ மகேஷை பற்றி என்ன நினைக்கிற என்றால் எடுத்த இடத்துலையே. மகேஷ் சாரை பற்றியா? நான் ஒன்றும் நினைக்கலையே. காயு, நீ சின்ன குழந்தை இல்லை, உனக்கு சில விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். இதை பாரதியா, சுற்றி வளைக்காமல் எதுவாக இருந்தாலும் நேரடியாக கேளு. நேரடியாக கேட்குறேன். மகேஷ் சார் உன்னை லவ் பண்ணுறாரு, இது உனக்கு தெரியுதா தெரியலையா? காயத்ரி அமைதியாக இருந்தாள். என்னடி அமைதியாயிட்ட? இதை பாரதியா, நான் ஏதாவது சொன்னால் என்னை கிழவின்னு சொல்லுவீங்க. இல்லை, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல், கத்திரிக்காய், இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை தியா. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவும் நேர்மையாகவும் உயிராகவும் இருக்கணும். 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒன்றுன்னா இன்னொருத்தர் உயிரை கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் தியா. ஒருத்தனுக்கு ஒருத்தியா
நம்மளோட உடம்பையும் மனசையும் அவங்கக்கிட்ட சுத்தமாக ஒப்படைக்கணும். அதே போல தான் எனக்கு வரவங்களும் இருக்கணும். 2 பேருக்குள்ள எந்த ஒரு விஷயத்துலேயும் சின்ன ஒளிவு மறைவு கூட இருக்கக்கூடாது. சரிடி, அப்போ மகேஷ் அந்த மாதிரி தானே இருக்காரு. அவரோட லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் சரி வராது. என் அப்பா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, உன் அப்பாவே ஒருவேளை மகேஷ் சொன்னால் தாராளமாக பண்ணிப்பேன். இதை பாருடி, நீ கற்பனையில் இருக்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இந்த காலத்தில் ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நீ சொன்னதில் 90% மகேஷுக்கு ஒத்து போகும். ஒழுங்காக அவரை பற்றி வீட்டில் சொல்லி மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிற வழியை பாரு என்றாள் தியா. நீ என்ன மகேஷ் சாருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுற என்றாள் காயு. தியா எதுவும் சொல்லவில்லை. இதை பாரு தியா, இப்போ எதுக்கு கல்யாணத்தை பற்றி பேச்சு? நான் முதல்ல எம்எஸ்சி முடிக்கணும், அப்புறம்தான் கல்யாணம் எல்லாம். மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த மகேஷ் தெளிவாக கேட்டான். காயு மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவன் தவிக்கிறத பார்த்து தியாவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதை அவனுக்கு புரிய வைக்க தான் தியா இந்த பேச்சையே ஆரம்பித்தா. மகேஷ் தான் எல்லாத்தையும் இனிமேல் பார்த்துக்கணும். காயத்ரி யாரையும் காதலிக்கவில்லை, காதலிக்கவும் மாட்டாள் என்பதே மகேஷுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. முதல்ல போய் அவங்க அப்பா கிட்ட பேசிடணும் என்று நினைத்தான். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி அரட்டை அடிச்சுட்டு காயத்ரியும் தியாவும் வீட்டுக்கு வரும்போது மணி சரியாக 5. வீட்டு வாசலில் ஒரு 3 கார் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. காயத்ரி யோசித்து கொண்டே வீட்டுக்கு வந்தாள். நம்ம வீட்டுக்கு காரில் யார் வந்திருக்கா? உள்ளே 55 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா, அவங்க வீட்டுக்காரர், 2 பொண்ணுங்க, ஒரு சின்ன பையன்.